ஒரு நல்ல புல்லிஷ் மார்க்கெட் இன்னைக்கு சூப்பராக ப்ரைஸ் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் சொல்கிறத கேட்டிருந்தா இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். பட் நம்ம ரூல், நான் ஃபாலோ பண்ணுற ரூல், மார்க்கெட் சொல்கிறத கேட்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் சொல்கிறத கேட்டால் மோஸ்ட்லி லாஸ் ஆயிடுது. இது வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மார்க்கெட். இது வந்து ரெகுலராக நடக்கிற மார்க்கெட். இது 75%, இது 25%. ஸோ இந்த 25%க்கு நான் ஏம் பண்ணி இந்த 75%ஐ என்னால் விட முடியாது. ஸோ இன்றைக்கி நான் எப்படி ட்ரேட் பண்ணேன், என்னாச்சு வாங்க பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு 3 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம். எஸ்எல் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால 3 ட்ரேடாக போச்சு. ஃபஸ்ட் ட்ரேட் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே இங்கே ஒரு ட்ரை பண்ணோம். அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் இருந்து நம்மளுக்கு போட்ட இடத்துலேருந்து 12 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. போட்டோன்னு ரிவர்ஸ் ஆகிருந்தா ஓகே. பட் 12 பாயிண்ட்ஸ் கிடச்சதுனால ட்ரைலிங் எஸ்எல்ல வெறும் 6 பாயிண்ட்ஸ் லாஸ் புக் பண்ணேன் இந்த ட்ரேடில். அகெயின் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிச்சு. இந்த கேண்டில் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்குது இங்கே. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஜோன்லேயே என்ட்ரி எடுத்திருந்தோம். இதுக்கு மேலே எஸ்எல் பிளான் பண்ணி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தது. 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போய் காஸ்ட்டுக்கு 10 பாயிண்ட்ஸ் லாஸில் நான் புக் பண்ணிட்டேன். தென் ஃபைனல் ட்ரேட் இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் உள்ளே வந்தோடனையும் இந்த க்ரீன் கேண்டில் லோக்கு எடுத்து இந்த க்ரீன் கேண்டில் ஹையை எஸ்எல்லாக வச்சுருந்தோம். அங்கேருந்து 1:2 அப்படின்ற டார்கெட் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ 2 எஸ்எல்ல 15 பாயிண்ட்ஸ் 16 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் போயிருந்தாலும் தேர்ட் எஸ்எல் எனக்கு லாஸை கவர் பண்ணி பேக் டு ப்ராஃபிட் அப்படின்ற ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கும் நான் என்னோடய ரூலில் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். பேஸ்ட் ஆன் மை செட்டப் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ 3 ட்ரேட் போச்சு. 3ல் 1 டார்கெட் கொடுத்தது, 2 சின்ன சின்ன லாஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன லாஸ் லைக் பார்த்தீங்கன்னா இதில் 15 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் லாஸ் தான் இருக்குது. ஸோ உங்களால் இந்த 10 பாயிண்ட் 13 பாயிண்ட் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாது, பேனிக் ஆகுறீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது புக் பண்ணிடுங்க. சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ் எடுக்க முடியல, 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, 15 பாயிண்ட்ஸ் லாஸ் கூட என்னால் நிஃப்டி கிட்டேருந்து வாங்க முடியாது, எனக்கு 100% ரிசல்ட் வேணும் அப்படின்னா 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் கிடைக்கும் போதே ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. அப்போ என்னாகும், ஸ்கேல்பிங் மோடில் நீங்கள் உள்ளே போகிறீங்க, டக்குன்னு கிடைக்கிற குயிக் கெயின்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. ட்ரையல் மேலே ப்ரைஸ் உங்களுக்கு டைரெக்ஷனில் மேலே போக போக கீழேருந்து உங்கள் எஸ்எல்லையும் ட்ரையல் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சுன்னா காஸ்ட்டுக்கோ இல்லை சின்ன லாஸ்க்கோ வருவீங்க, இல்லைனா டேரெக்டாக 10 பாயிண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னே ஒரு ரூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைப்பா எனக்கு 10 பாயிண்ட்டும் பத்தாது, ஆனால் 10 பாயிண்ட் எஸ்எல்லும் கொடுக்க முடியாது, நீ 10 பாயிண்ட் எஸ்எல்ல 30 பாயிண்ட் கொடுக்குற அப்படின்னா 7 ட்ரேடில் 10 ட்ரேடில் 7 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும், 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகும். அந்த 3 ட்ரேடை நீங்கள் அக்செப்ட் பண்ணி பழகினா தான் மிச்சம் 7 ட்ரேடில் உங்களால் 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் பிடிக்க முடியும். ஸோ 10 பாயிண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் மோடுக்கு போயிருங்க, 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு ஜாலியாக வந்துடுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒரு சூப்பர் புல்லிஷ் ஓப்பன் ஆன வேகத்தில் போச்சு, கன்சாலிடேட் ஆச்சு, கன்சாலிடேஷன் பிரேக் ஆகி மறுபடியும் மேலே போச்சு, ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தது. புல் பேக் அப்புறம் மறுபடியும் போய் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு மேலே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் உள்ளே வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாகவே இங்கே யார் இருக்கா, பையர்ஸ். இங்கே இருக்கிற செல்லர் ஆல்ரெடி இங்கே வெளியே போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் செல்லர்ஸ் பிடிஎஸ்டியில் இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த பையர்ஸோட எஸ்எல்லை நாளைக்கு டார்கெட் பண்ணணுன்னா மார்க்கெட் கேப் டவுனோ ஃப்ளாட்டோ ஓப்பன் ஆனால் கீழே பையர்ஸோட எஸ்எல்லை டார்கெட் பண்ணும். ஒருவேளை பெரிய கேப் அப் ஆயிடுச்சுன்னா அங்கே கேண்டில் பிஹேவியர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இது ஒரு சிம்பிளான வியூ 5 மினிட்ஸ் சார்ட்டர் நிஃப்டியில். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம், ஃபேர் வேல்யூ கேப். அது என்னது ஃபேர் வேல்யூ கேப்? மார்க்கெட் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது கீழே கேப் சுட்டே வந்துடும். லைக் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகுது, இங்கே இதோட ஹை, அடுத்த கேண்டில் பெருசாக போயிடுச்சு, இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு கேப் க்ரியேட் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த கேப்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னன்றோம்,
ஃபேர் வேல்யூ கேப். யூசுவலாக மோஸ்ட்லி 60-70% ஆஃப் த டைம் மார்க்கெட் இந்த கேப்ஸை டேப் பண்ண மறுபடியும் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம புல் பேக் என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேப்ஸை நம்ம நோட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் மறந்துடுவோம். ஆப்ஷன் ப்ரைஸ் எங்கே போகுது? 130 போயிடுச்சு. நம்ம எஸ்எல் எங்கே 120, அடடா 25, ஐயோ எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, ஐயோ இவன் கொடுத்த காலில் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு டென்ஷன்லேயே உட்காந்துருக்கறனால இந்த எஸ்எல்ஸ், இந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம கண்ணில் படாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். எஃப்விஜி, ஃபேர் வேல்யூ கேப் பை நெஃப்யூ சாம். ஃபேர் வேல்யூ கேப் பை நெஃப்யூ சாம் 32,000 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபேர் வேல்யூ கேப் வர இடத்துலலாம் இந்த மாதிரி எஃப்இஜின்னு போட்டுரும். பையர்ஸ்க்கான ஃபேர் வேல்யூ கேப்னா க்ரீன் கலர் இருக்கும். செல்லர்ஸ்க்கான ஃபேர் வேல்யூ கேப்னா ரெட் கலரில் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. கேட்கலாம் இங்கெல்லாம் ஏன்ப்பா ஃபேர் வேல்யூ கேப் இல்லையான்னு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பெல்லாம் ப்ரைஸ் இந்த பக்கம் மேலே போய் ஃபில் பண்ணிடுச்சு. அதனால் இங்கே இருக்கிற கேப்பெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது? சிம்பிள். என்ன பண்ணுறீங்க? ப்ரைஸை மூவ் ஆக விட்டுறீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு சார்ட்லேயே சொல்லுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி வேகமாக ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் க்ரியேட் ஆகிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹைலைட் ஆயிரும். ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, வேகமாக மேலே போயிடுச்சு. இந்த ட்ரெண்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? புல் பேக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த புல் பேக் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் உட்காரணும். ஸோ இது பியூர்லி எஸ்எம்சி கான்செப்ட். ஸ்மார்ட் மணிஸ் இப்படி ப்ளே பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் இது. இது ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு புல் பேக் ட்ரேட் எடுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே புல் பேக் ட்ரேட் எடுத்தோம். ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா அங்கே வந்து ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இமீடியட்டாக அங்கே நீங்கள் உங்கள் ட்ரேடை கட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பொசிஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டூல், உங்களுக்கு ஈஸி ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு டூல். ஸோ இதுவே கான்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட செட்டிங்ஸ்க்கு வந்து டைம் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் ஃப்ரேம் 1, டைம் ஃப்ரேம் 2, டைம் ஃப்ரேம் 3, டைம் ஃப்ரேம் 4. இதில் 1 hour அப்படின்ட்டிங்கன்னா 1 hourல எங்கெங்கெல்லாம் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை காமிச்சிரும். 1 hour எஃப்இஜி இந்த மாதிரி மல்டிபிள். இங்கே 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே 1 hour ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது, 5 minutes ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தைரியமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அகெயின் நம்ம ஒரு செட்டப் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்றனால அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த செட்டப்பை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த டைம் ஃப்ரேம் வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு நல்ல டூல். நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் வரப்பெல்லாம் ஸோ இங்கே நம்மளுக்கு மார்க்கெட் இங்கே பை பண்ண முடியல, ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ வேறு எங்கேயுமே நம்ம பை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே க்ரீன் கேண்டில் வந்துருச்சு, இங்கே க்ரீன் கேண்டில் வந்துருச்சுன்னா எங்கேயுமே பை பண்ணக்கூடாது. அகெயின் நம்ம பை பண்ண வேண்டிய இடமே நம்மளோட இந்த ஃபேர் வேல்யூ கேப் எஃப்இஜி லெவலில் தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணுறோம், இல்லைன்னா அகெயின் வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டோம், இது மிஸ் பண்ணிட்டோம், இது எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்குது இந்த கேண்டலுக்கும் நடுவில். ஸோ இந்த கேண்டலில் உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு கீழே ஒரு 5 to 6 points எஸ்எல் வச்சு, இல்லை அந்த எந்த கேண்டில்னால ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கோ அந்த கேண்டில் லோவை நீங்கள் எஸ்எல்லாக வச்சு இங்கே உங்கள் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் என்ட்ரி எஸ்எல், எந்த கேண்டில் ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் பண்ணியிருக்கோ அந்த கேண்டில் லோவில் எஸ்எல், அங்கேருந்து உங்களுக்கு 1:2ன்ற டார்கெட். ஸோ இப்படி நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்ஸை ப்ளே பண்ண முடியும். ஆனால் இதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்தோடனையும் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிடும். எப்படி ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிடும், ரொம்பலாம் உங்களை யோசிக்க கூட விடாது.
ஸோ இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்துலேயே இருந்ததுன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே உங்கள் எஸ்எல், அங்கேருந்து அகெயின் 1:2. ஸோ இவ்வளோ சிம்பிள் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில். பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இது பாருங்கள் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்குலாம் டைம் கொடுக்கல. டேப் பண்ணிடுச்சு போயிடுச்சு, வருது டேப் பண்ணுது போயிடுது. ஸோ இன்னுமே நீங்கள் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சோன்னையும் இங்கே மார்க் பண்ணிவிட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு ஷிஃப்ட் ஆயிருங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய கேண்டில் ஒரு பின் பார் கேண்டில் வருதா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள். இப்போ நம்ம 1 மினிட் டைமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய கேண்டில் எனக்கு ஒரு பையிங் சைட் பார்த்துட்டு இருக்கிறனால ஒரு பின் பார் கேண்டில் வருதா இந்த மாதிரி அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகி ஒரு பின் பார் வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே என்ட்ரி இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே உங்கள் எஸ்எல், அங்கிருந்து 1:2 அப்படின்ற டார்கெட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ எந்த கேண்டில் வந்தாலும் என்ட்ரி எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் 1 மினிட்ல ஒரு பின் பார் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுதுன்னா அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருந்தோம், இங்கே மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வருது ப்ரைஸ், வந்த வேகத்தில் ஒரு அழகான பின் பார். ஸோ இதுக்கு மேலே என்ட்ரி இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே உங்கள் எஸ்எல், ஸோ அங்கேருந்து 1:2 அப்படின்ற டார்கெட் ஈஸியாக இது 1:3 கொடுத்துருக்கு. ஸோ இப்படியும் நீங்கள் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பை நோட் பண்ணி வச்சுட்டு லோயர் டைம் ஃப்ரேம் வந்தோடனே அந்த ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலுமே உங்கள் முடிவு தான். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, இது நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றத தெளிவுபடுத்திக்கங்க. ஸோ இப்போது செல்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா, செல்லிங்கான ஃபேர் வேல்யூ கேப் இங்கே வந்து இருக்குது. செல்லிங்கான ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல. ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் நம்ம கண்ணில் டக்குன்னு படாது. இந்த இத்தினோண்டு கேப் நம்ம கண்ணில் தெரியுமா, தெரியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிடுச்சு அப்படின்றனால இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப்பெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சிருக்கு. ப்ரைஸ் பாருங்கள், இங்கே வந்தனையும் நம்மளுக்கு இங்கே டேப் ஆகிட்டு மோர் தென் 1:1 கொடுத்துருக்குது. ரிவர்ஸ் ஹிட் ஆனாலும் அகெயின் அந்த இடத்துலேருந்து வந்து மறுபடியும் 1:3 கொடுத்துருக்குது. ஸோ இப்படியும் நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்பை யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டூல். இந்த ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஒரு புல் பேக் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? செல்லிங்கான ஃபேர் வேல்யூ கேப் ரெட் கலரில் இருந்தால் செல்லிங். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு ஷிஃப்ட் ஆயிடுறீங்க. இது 8th ஜூலை. ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்தன்னையும் அங்கேருந்து ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணி கீழே விழுந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இங்கே ஷார்ட் போவோம். இவ்வளோதாங்க விஷயம். ஃபேர் வேல்யூ கேப் வந்து அங்கே நம்மளுக்கு தேவையான கேண்டில் வந்தால் அங்கே ஷார்ட் போகிறோம். இவ்வளோ பெரிய எஸ்எல் முடியாட்டி ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 30 பாயிண்ட்ஸ் டிஃபால்ட் எஸ்எல் வைக்கிறேன். அங்கேருந்து 60 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஈஸியாக 1:3 அப்படின்றது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் எல்லா மூவையும் கேப்சர் பண்ண முடியாது. இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணுறது, இங்கே செல் பண்ணி இங்கே பை பண்ணுறது, அகைன் இந்த மூவ், இந்த மாதிரி எல்லா மூவையும் கேப்சர் பண்ண முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு செட்டப், அந்த செட்டப்க்கு ஏற்ற மூவ் வரும்போது கண்டிப்பாக நம்மளால் அதில் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்க முடியும். ஸோ இல்லைப்பா நான் எல்லா கேப்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணுவேன், எல்லா செட்டப்பும் ட்ரேட் பண்ணுவேன், க்ரீன் கேண்டில் வந்தால் பை பண்ணுவேன், ரெட் கேண்டில் வந்தால் செல் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தானா நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் லைக் எஸ்எல் ஹண்டிங், ட்ராப் ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுறது ஓகே அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு எஸ்எல் ஹண்டிங், ட்ராப் ட்ரேடிங் எல்லாம் செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர் பேஸ்ட் ட்ரேட்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபேர் வேல்யூ கேப் பேஸ் பண்ணி நான் புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். அந்த ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணி நீங்கள் புல் பேக் என்ட்ரிஸும் எடுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ க்ரியேட் ஆகிருக்குதுங்களா? அங்கேருந்து பாருங்கள் ப்ரைஸ் உழுகுது, அந்த டேப் பண்ணுது,
டேப் பண்ண வேகத்துல மேல. மறுபடியும் வருது, அதே இடத்துல டேப் பண்ணுது, மறுபடியும் மேல போகுது. ஸோ இப்படி இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன் இது அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற இடத்துலலாம் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. பிளஸ் எஸ்எல் இங்க இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க வந்து இங்க இருக்கிற எஸ்எல்ல ஹண்ட் பண்ணிட்டு, இங்கிருந்து பெண்டிங் ஆர்டர் எடுத்துட்டு, அதோட டைரக்ஷன கன்டின்யூ பண்றதுக்காக தான் மார்க்கெட் மோஸ்ட்லி இந்த ஃபேர் வேல்யூ கேப் வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து தொட்டனையும் திரும்பிரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பாருங்க, ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட பிரைஸ் வருது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிரைஸ்னால ரொம்ப நேரம்லாம் சஸ்டெயினே ஆக முடியாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ரெடியா அலர்ட்டா இருக்கணும். இந்த இடத்துல வந்தோனே பைய அமுக்கிரணும் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் ட்ரேடிங் இருக்கிறவங்கனால தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, பிரைஸ் வருது, டச் பண்ணுது, போயிருச்சு. ஜஸ்ட் அங்க என்ன ஆயிருச்சு, குச்சி போட்டு குச்சி ஆட் ஆயிருச்சு. டச் பண்ண வேகத்துல குச்சி ஆட் ஆயிருச்சு, போயிருச்சு. ஸோ நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க, வந்தோனயும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இல்லப்பா வெயிட் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் வரட்டும், நான் அந்த கிரீன் கேண்டிலுக்கு மேல போடுறேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, உங்களால இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப பேஸ் பண்ணி ட்ரேட பிடிக்கவே முடியாது. ஸோ இங்க இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லலாம் பெண்டிங் ஆர்டர் இருக்கு. பிளஸ் மார்க்கெட் பிக் பிளேயர்ஸ் நம்மளெல்லாம் பேனிக் பண்றதுக்காக இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இங்கேயும் பாருங்க, ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, பிரைஸ் வருது, டேப் பண்ண வேகத்துல மேல போகுது. ஸோ அதுதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். முன்னாடியே ஃபேர் வேல்யூ கேப் கிடைச்சோனயும் போட்டு வச்சுட்டு, இந்த இடத்துக்கு வந்தா நான் பை பண்ணுவேன், இல்ல இந்த இடத்துக்கு வந்தா நான் செல் பண்ணுவேன் அப்படின்றத பிளானோட வெயிட் பண்ணிட்டு இருந்து உட்காரணும். ஸோ இது டைரக்ட்டா நம்ம ஆப்ஷன்ல போட முடியுமா? ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, ஸ்பாட்ல ஃபேர் வேல்யூ கேப் எங்க வந்திருக்கு? 935 கேண்டில்ல. தென் 945 கேண்டில்ல. ஸோ அதுவே கால் ஆப்ஷன்லயும் அதே கேண்டில்ல அதே ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க, வந்திருக்குது. ஸோ இப்போ கால் ஆப்ஷன்லயும் வந்திருக்குது, ஸ்பாட்லயும் வந்திருக்குது. அப்ப நீங்க பண்றது என்னன்னா, 2 சார்ட்டையும் சைமல்டேனியஸா வச்சு நிஃப்டில ஃபேர் வேல்யூ கேப் டச் பண்ணும்போது, ஆப்ஷன்லயும் ஃபேர் வேல்யூ கேப் டச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு, ரிஸ்கி பிளேயர்ஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா, டைரக்ட்டா பிரைஸ ஃபேர் வேல்யூ கேப் எவ்வளோ? 1670. ஸோ 170 to 160. ஸோ 170 to 160க்குள்ள நான் வந்தோனே பை பண்ணுவேன் அப்படின்னு பை ஆர்டர் ரெடியா வச்சுட்டு, வந்துச்சா டக்குன்னு 170 கீழ ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள வந்தோனே நீங்க போட்டுறணும். அங்கிருந்து 10 பாயிண்ட்ஸ் to 12 பாயிண்ட்ஸ் உங்க எஸ்எல். ஸோ இந்த இடத்துல தான் உங்க என்ட்ரி 165 அந்த ரேஞ்சுனா ஃபேர் வேல்யூ கேப் கீழ அந்த கேண்டில் லோல இருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சுக்கலாம். இல்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி எந்த கேண்டில்ல ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கோ அந்த கேண்டில் லோ உங்க எஸ்எல்லா வச்சுக்கலாம். ஸோ நீங்க இந்த ரிஸ்க் எடுக்க ரெடியா? 22 பாயிண்ட்ஸ் எஸ்எல் குடுத்து நான் ட்ரேட் பண்ண ரெடி. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் ஸ்பாட்ல, சாரி ஆப்ஷன்ஸ்ல. ஸோ டார்கெட் நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ் வேணும். 60 பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கு. ஐ அம் ரெடி டு அக்செப்ட் திஸ் அப்படின்னா தான் நீங்க அந்த ட்ரேட் எடுக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, எஸ்எல் ஹிட் ஆனோனயும், என்னப்பா எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களால சின்ன சின்ன லாஸ் கூட குடுக்கலன்னா, அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். லாஸ்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு கடை வச்சிருக்கீங்க, டீ கடையே வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், எத்தனை செலவு இருக்குது. நெறைய பேர் சொன்ன விஷயம் தான். ஸோ அதே மாரி தான் மார்க்கெட்லயும். ஸோ மார்க்கெட்ல ஜாலியா வீட்ல உட்காந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஒண்ண போட்டு ட்ரேட் பண்றோன்றதுக்காக அந்த எக்ஸ்பெண்டிச்சர நம்ம லாஸ் அப்படின்ற ஒண்ணுல வச்சுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட். ஸ்டாப் லாஸ பார்த்து பயப்படாம, பேனிக் ஆகாம, அத அக்செப்ட் பண்ணிட்டு, அகைன் அடுத்த செட்டப்க்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஸோ எப்பல்லாம் ஃபேர் வேல்யூ இங்க பாருங்க. ஃபேர் வேல்யூ கேப் 234. கேண்டில் லோல 233. ஸோ 233 வந்தோனே நீங்க டேப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது அந்த இடத்துக்கே போகல. அது பாட்டுக்கு மேல போயிருச்சு. பாருங்க 233. உங்க எஸ்எல் எவ்வளோ? அகைன் 21 பாயிண்ட்ஸ். ஸோ 21 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரிக்ட்டா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும்போது ஈஸி ப்ராஃபிட் அப்படின்றது ஒண்ணு வரும். ஸோ இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடைச்சிருக்கு. ஸோ இம்மீடியட்டா நீங்க 215க்கு பை பண்ணியிருந்தீங்கன்னா, இம்மீடியட்டா 263 அந்த கேண்டில் வருது, டேப் பண்ணுது, உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துருது. ஸோ அப்படி ஒரு வந்தா டேப் பண்ணா ப்ராஃபிட். அப்படி ஒரு நல்ல செட்டப் தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப். இங்க பாருங்க. செல்லிங் சைட் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்குது. போகுது 312, 314. ஸோ 310ல இருந்து 320க்குள்ள நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. டச் பண்ண வேகத்துல திரும்பி கடன்னு கீழ போயிருச்சு. இங்க இருக்கிற பெண்டிங் ஆர்டர் எடுத்துட்டு மார்க்கெட் அதோட டைரக்ஷன்ல கீழ போகுது. ஸோ இதுதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இத நீங்க எதுல யூஸ் பண்ணலாம்? நிஃப்டில யூஸ் பண்ணுங்க, பேங்க் நிஃப்டில யூஸ் பண்ணுங்க, ஸ்டாக்ஸ்ல
யூஸ் பண்ணுங்கள், பிட்காயினில் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பிட்காயினில் பாருங்கள் எத்தனை ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகுதுன்னு. வருது, ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகுது, டச் ஆகுது, கீழே விழுகுது. அகைன் இங்கே எல்லாம் ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகுது, டச் ஆகுது, கீழே விழுகுது. அகைன் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகுது, டச் ஆகுது, கீழே விழுகுது. ஸோ இப்படி எதில் வேணாலும் சரி, இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒரு யூனிவர்சல் டூல். ஸோ நீங்கள் இதை எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ஒரு பஃபர் வச்சு அந்த இடத்துல உங்கள் எஸ்எல் வச்சுட்டு 1:2ன்ற டார்கெட்டுக்கு ப்ளே பண்ணுங்கள். ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆயிடுச்சு இந்த இடத்துல, இந்த கேண்டலில் க்ரியேட் ஆகிருக்குது. ப்ரைஸ் வருது, டேப் பண்ணுது, டார்கெட். அகைன் டேப் பண்ணுது, டார்கெட். இங்கே ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகுது, ப்ரைஸ் வருது, டேப் பண்ணுது, டார்கெட். ஸோ இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி மாதிரி. ஸோ டைரக்ட் பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகாமல் நம்ம ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அங்கே என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பவர் வருது. ஸோ இத்தீரியமில் பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்குது, மறுபடியும் ப்ரைஸ் போகுது, டேப் பண்ணுது, ப்ராஃபிட். ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகுது, டேப் பண்ணுது, ப்ராஃபிட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ப்ரைஸ் வரவே வராது. 80% நல்லா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த டச் பண்ண இடத்துக்கு மோஸ்ட்லி மறுபடியும் போகாது, ப்ரைஸ் ஒன் டைரக்ஷனில் கீழே போயிடும். அப்படி இல்லை, மறுபடியும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அன்றைக்கி எஸ்எல் போகிறதுக்கான சான்சஸ் 90%. அதுக்காக நீங்கள் கட் பண்ணக்கூடாது. மிச்சம் 10% சான்ஸ் திரும்பி மேலே போகிறதுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்எல்ஆர் டார்கெட் அப்படின்றத வச்சு 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும், 30 பாயிண்ட்ஸ் செகண்ட் டார்கெட்டாக இருக்கணும், 45 பாயிண்ட்ஸ் தேர்ட் டார்கெட்டாக இருக்கணும். 5 லாட் போட்டிருக்கீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இது ஃபஸ்ட் 1:1ல் 3 லாட்டை காலி பண்ணிடுங்க. செகண்ட் ட்ரேடில் 1 லாட்டை காலி பண்ணிடுங்க. தேர்ட் டார்கெட்டில் 1 லாட்டை ட்ரையல் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். யாருக்கு தெரியுது 45லேருந்து 60 போகலாம், 100 போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஸோ திரும்ப வந்தால் 30ல் எக்ஸிட் ஆயிருங்க, இல்லைன்னா ஹோல்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு. ஸோ இப்படி ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் ப்ளே பண்ணும்போது 10 ட்ரேடில் 7 ட்ரேட் நீங்கள் லாஸ் கொடுத்தாலும் அந்த ஒரு ட்ரேட் உங்களோட 7 ட்ரேடோட லாஸையும் கவர் பண்ணி கொடுத்துரும். சாரி, அந்த 3 ட்ரேட் உங்கள் 7 ட்ரேடோட லாஸையும் கவர் பண்ணி கொடுத்து உங்களை மறுபடியும் ப்ராஃபிட் பக்கெட்டில் வந்து உட்கார வச்சிடும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நம்ம ட்ராப் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை இண்டிகேட்டர் பேஸ் செட்டப்பாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும். நேற்றெல்லாம் பாருங்கள், ட்ராப் ட்ரேடிங்கில் அழகாக நம்மளுக்கு ஒரு ஈஸி ப்ராஃபிட் வந்துச்சு. மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது? ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணோன்னே மேலே போகுது. ஸோ இதுதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஸ்பெஷாலிட்டி. உங்களால் எக்ஸாக்டாக அந்த இடத்துல என்ட்ரி ஆக முடியல அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப்பை நோட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக ஆப்ஷனை வச்சுட்டு இருந்து டக்குன்னு அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கிற வேகத்தில் நீங்கள் போட்டுடணும். ஒரு 2-3 பாயிண்ட் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்கேல்பிங் பண்ண முடியும் எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு அங்கே ஒரு கேண்டில் பின் பாராக வரதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது ஒரு நல்ல டூல். எல்லாருமே பை 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 செல் 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 அப்படின்ட்டு இருக்கிற டைமில் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டூல். இங்கே பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்குது. ஒரு டைமும் இந்த கேப்பை டச் பண்ணும்போது பாருங்கள், ப்ரைஸ் அட்லீஸ்ட் இங்கேருந்து இவ்வளோ தூரமாவது மேலே போயிட்டு தான் திரும்பி அந்த செல் கொடுத்துருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகுது, அதுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இங்கே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு. இது என்ன பண்ணுச்சு மார்க்கெட்? இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணல, மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் டேப் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்எல் 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ன்றது போய் தான் தீரும். ஸோ அந்த எஸ்எல்லை கொடுக்கறதுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன கேட்டால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேஸ் பண்ணியோ இல்லை எந்த செட்டப்போ, நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங், ஹைலி வாலட்டைல் ட்ரேட். ஸோ அந்த வாலட்டைல் ட்ரேடில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருந்து பண்ணணும். ஸோ அந்த ஃபோக்கஸ், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த மணி மேனேஜ்மெண்ட் இருந்து உங்களால் 15 பாயிண்ட்ஸ் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும், 20 பாயிண்ட்ஸ் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கேல்பிங் மாதிரி உள்ளே போங்க. 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிச்சிங்களா, டக்குன்னு ட்ரையல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்குது. டேப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் டைம் டேப் ஆகுது 1:1 கொடுக்குது, செகண்ட் டைம் டேப் பண்ணது 1:4 கொடுக்குது. இப்படி இந்த ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஒன்லி திங் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பழகிக்கணும்.
எந்தெந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறது, எந்தெந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஸ்கிப் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பை பற்றி பேஸ் பண்ணி நம்ம ஒரு கம்மிங் டேஸில் ஒரு லைவாகவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெலகிராமில் ஃபேர் வேல்யூ கேப்ஸை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வே ஆஃப் டீச்சிங் இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு புரிஞ்சதை, எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குது, தெரியுது, நல்லா ஈஸியாக இருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சாரி, ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.